தமிழ்நாட்டுல இன்னும் 2 தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடக்கும் போலவே கள்ளச்சாராய விவகாரத்துல எங்களுக்கு தொடர்பு இருப்பதை நிரூபிச்சுட்டா எம்எல்ஏ பதவியும் தூக்கி போட தயாரா இருக்கிறோம்னு பேசி வாலண்டரியா வசமா சிக்கி இருக்கிறாரு சங்கராபுரம் திமுக எம்எல்ஏ உதயசூரியனும், ரிஷிவந்தியம் திமுக எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயனும். இந்த பேட்டி அவர்கள் கொடுத்த அடுத்த வினாடியிலிருந்து கள்ளக்குறிச்சி பகுதி மக்களை ஆதாரத்தை திரட்டி சமூக வலைதளங்கள்ல பரப்பிட்டு வராங்க. அப்படியாத்தான் நேற்று ஒரு காணொலி சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவிட்டு இருந்துச்சு. அந்த காணொலி அத்தனை பேரையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. வசந்தம் கார்த்திகேயன் அவர்களுக்கு சொந்தமான வசந்தம் ரெசிடென்சி என்ன வசந்தத்தை கொடுத்துருக்குன்னு பாருங்க. அந்த வசந்தம் ரெசிடென்சி தியாகாதுரகம் பைபாஸ்ல இருக்குதான். அந்த ரெசிடென்சில 24 மணி நேரமும் சரக்கு விநியோகம் படு ஜோரா நடந்திருக்கான். எப்படி திருவிழா கூட்டம் மாதிரி போய் அங்க மக்கள் சரக்கு வாங்கியிருக்கிறாங்க. இவருடைய உங்க லட்சணம் இது போதுமா, நீங்க கேட்ட ஆதாரம் இது போதுமா, இல்ல இன்னும் கொஞ்சம் வேண்டுமான அந்த மக்கள் அந்த வீடியோவை அந்த பக்கம் பரப்பிட்டு வராங்க. இந்த வீடியோவே வசந்தம் கார்த்திகேயன் எப்படி சரக்கு விநியோகத்திற்கு உறுதுணையா இருந்திருக்கிறாரு என்பதை காட்டுது. இன்னொரு பக்கம் உத்தமர் உதயசூரியன் போட்டோவை போட்டு அந்த பகுதி மக்கள் அத்தனை பேரும் சமூக வலைதளங்கள்ல இன்னொருத்தர் சிபிசிஐடி போலீஸால சிக்கி இருக்கிறான். பேரு சின்னதுரையா. அவன் தான் மெத்தனால் விநியோகம் எல்லாம் பண்ணியிருக்கிறான். ஏன்னா கண்ணு குட்டி சிக்கிருக்கிறான்ல, அவன் ஒரு துருப்பு சீட்டு தானாங்க. அதுக்கு மேல ஏகப்பட்ட படிநிலை இருக்குதான். ஏகப்பட்ட மொல்ல மாதிரி முடிச்சவைக்கு போயெல்லாம் இருக்கிறானுங்க இந்த 57 பேர் சாவுக்கு. அப்படியாக ஒருத்தவன் தான் இந்த சின்னதுரை. இந்த சின்னதுரைக்கும் எம்எல்ஏ உதயசூரியனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு எம்எல்ஏவால நிரூபிக்க முடியுமா அப்படின்னு அந்த மக்கள் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா குற்றம் சாட்டுறதே நீங்க தான் குற்றமற்றவர்கள் நிரூபிக்கணும். நாங்க ஏன் அவங்களை நிரூபிக்கணும், எத்தனை ஆதாரத்தை காட்டுறோம் ஏன்னு அந்த மக்கள் கேட்கறாங்க. அதை தாண்டி ஏங்க இதை நிரூபிக்கிறதுக்கெல்லாம் என்னங்க கிடக்குது, இங்க யாரை கேட்டாலும் தெரியுங்க உதயசூரியனுடைய ஒத்துழைப்போடத்தான் இங்க கள்ளச்சாராய வியாபாரம் நடக்குது அப்படின்னு சங்கராபுரம் பகுதி மக்கள் சமூக வலைதளங்கள்ல எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அந்த சின்னதுரை யாருன்னு கேட்டா உதயசூரியனுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடியவராங்க. எப்படி செஞ்சி மஸ்தானுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு மரக்காணத்துல கள்ளச்சாராயம் காய்ச்சினாரோ, கள்ளச்சாராயம் காய்ச்சி 30 பேரை கொண்டாரோ, அதே மாதிரி உதயசூரியனுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரா இருக்கக்கூடியவர் மட்டும் என்ன இலக்காரமா அப்படின்னு இப்ப மெத்தனாலையெல்லாம் விநியோகம் பண்ணி 57 பேரை கொண்டு இருக்கிறாங்க. இதுலயும் உதயசூரியனுடைய பேரு அடிபடுது. அதை உதயசூரியன் தான் நிரூபிக்கணும், அவருக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு. ஏன்னா மக்கள் நேரடியா குற்றஞ்சாட்டு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா திமுக எல்லாம் உத்தமர் மாதிரி பேசுது. திமுக உண்மையாலுமே உத்தமர்களான்னு பார்த்தா போன வருஷம் மரக்காணத்துல கள்ளச்சாராயம் காட்சி வித்தானுங்கள்ல, அதுல சிக்கனவன் திமுக அதுக்கு உடந்தையா இருந்தது திமுக அமைச்சர்னு சொல்லப்படுது. இதுல இன்னொன்னு என்னன்னா புதுச்சேரி மாநில அமைப்பாளர்கள் 2 பேரும் போன வருஷமே சிக்கியிருக்கிறாங்க. அவனோதான் மெத்தனாலையும் விநியோகம் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப இரு மாநில உடன்படிக்கை போட்டு இந்த கள்ளச்சாராயத்தை காட்சி மக்களை கொண்டு இருக்கிறாங்க என்பது நிரூபணமாயிருக்கு. லியாகத்தும் இன்னொன்னு 7 மணி நினைக்கிறேன் போன வருஷம் கைது பண்ணவங்க. அப்பனா இத்தனை மரக்காணம் கள்ளச்சாராயம் காட்சி கைது பண்ணவன்ல பேர் அடிபடுறது திமுக, அதுக்கு விநியோகம் பண்ணதா பேர் அடிபடுறது புதுச்சேரியை சேர்ந்த திமுக 2 பேர், அதுவும் மாநில பொறுப்புல இருக்கிறவங்க. இன்னைக்கு கண்ணுக்குட்டி அவன் விசுவாசத்தை காட்டியிருக்கிறான் ஸ்டிக்கர் ஒட்டி. அவர் வேற எம்எல்ஏ சொல்றாரு, ஸ்டிக்கர்லாம் எல்லா இடத்துலயும் ஒட்டுவாங்க, நாங்களாம் ஸ்டிக்கர் ஒட்டி தானே அங்க அரசியலே பண்றோம், எங்களுக்கு ஸ்டிக்கர் வெட்டுறது யாருங்க அப்படின்னு மரத்தை பார்த்தா கூட ஸ்டிக்கர் ஒட்டுவாராம். எங்கேயாவது முதுக பார்த்து ஒட்டுற போறாரு, பார்த்துட்டே இருங்க முதுகெல்லாம். அப்படியே அந்த வீட்டுல கண்ணுக்குட்டி வீட்டுல ஸ்டிக்கர் இருந்ததெல்லாம் பெருசா பேசக்கூடாது அப்படின்றாரு. ஏன் வேற எங்கேயாவது போய் ஸ்டிக்கர் ஒட்டுங்க பார்ப்போம். அவங்க உங்க ஸ்டிக்கர்லாம் பார்த்தா ஐயோ நம்ம வீட்டை ஏன் அப்படி அசிங்கப்படுத்துறான்னு கிழிச்சு கடைசி போடுவான். அவரு உங்க மேல உள்ள விசுவாசத்துல அது ஸ்டிக்கரை பொத்தி பாதுகாத்து இருக்கிறாரு. உள்ளாரெல்லாம் உங்க படம் போட்ட காலண்டரு, உங்க கூட்டணி கட்சி தலைவருடைய புக்கு எல்லாம் வச்சிருக்கிறார். கண்ணுக்குட்டி போன்ற பல கண்ணுக்குட்டிகளை அங்க கல்லுராய மலை பகுதிகளில் கள்ளக்குறிச்சி பகுதிகளில் நீங்க வளர்த்து விட்டதா சொல்லப்படுதுங்க. இப்படியே ஆதாரம் ஒண்ணுக்கு மேல ஒன்னா வந்துகிட்டே இருக்கு. எப்ப நீங்க எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ண போறீங்க? உடனுக்குடனே ராஜினாமா பண்ணுங்க, இல்ல முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கட்டும். அடுத்த இடைத்தேர்தலுக்கு நாங்க தயாராகணும். நீங்க 5 தடவை எம்எல்ஏவா இருந்தீங்கல்ல, 5 தடவை எம்எல்ஏவா இருந்து எப்படி கள்ளச்சாராயத்தெல்லாம் கொடுத்து இந்த மக்களை கொண்டு குவிச்சிருக்கிறீங்க, கண்டுக்கலையே. ஏங்க நீங்க இதுல உடந்தையாவே இல்லைன்னு சொன்னா கூடங்க குற்றம் உங்க மேலதான். எஸ்பி மேலையும் கலெக்டர் மேலையும் மட்டுமா குற்றம்? 5 தடவை எம்எல்ஏவா இருக்கிற, 25 வருஷமா இருக்கிற, அங்க சாராயம் இருக்கிறத கூட தெரியாம நீ என்ன சட்டமன்ற உறுப்பினர்? அங்க இருக்கிற அதிமுக எம்எல்ஏ இப்பதான் முதல் தடவை ஜெயிச்சிருக்காராட்டு இருக்கு. அவர் கேட்டிருக்கிறாரு, எஸ்பி சந்திச்சிருக்கிறாரு. நீ என்ன பண்ண? பாமக காரங்க தொடர்ச்சியா போராட்டம் நடத்திருக்கிறாங்க, நீ என்ன பண்ண? திமுக எம்எல்ஏ அவர் சொன்ன வார்த்தையில சொன்ன சொல் காப்பாற்றுவார். ஏன்னா 5 தடவை எம்எல்ஏ இருக்கிறார். சொன்ன சொல் காப்பாற்றுவார் என்கின்ற அடிப்படையில அவர் பதவியை ராஜினாமா பண்ணணும். அந்த தொகுதியில மிக விரைவில்
இடைத்தேர்தல் நடத்தப்படணும். ஏன்னா 2 பேரும் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்கன்னா அந்த தொகுதி காலியா இருக்கும். அந்த தொகுதியில இடைத்தேர்தல் நடத்தப்படணும். திமுக கள்ளச்சாராயத்தை 57 பேர் செத்துருக்கிறாங்க. அதை நாங்க வேடிக்கை பார்த்தோம். அதே மாதிரி திரும்பி வேடிக்கை பார்ப்போம். எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு வந்து அங்க பிரச்சாரம் பண்ணட்டும்.